வாஷிங்டன் பற்றி சொன்னீங்களே, அதை பற்றி ஃபியூ டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ஸோ வாஷிங் ட்ரோன்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மளுடைய சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், பில்டிங்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே டெவலப்மெண்ட் அதிகமாக ஆக ஆக அதோடைய மேனேஜ்மெண்ட்டும் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போல்லாம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, பில்டிங்ஸை க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டைரெக்டாக ஹியூமன் பீயிங் தான் போய் டீல் பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கே வந்து ரொம்ப ரிஸ்காக தான் இருக்கும். இப்போ இந்த ட்ரோன் சர்வீசஸ்னால என்ன பண்ணலாம்னா, அது 15 மாடியா இருந்தாலும் சரி, 20 மாடி பில்டிங்கா இருந்தாலும் சரி, ட்ரோன் சர்வீசஸ் நம்ம கிரவுண்ட்லேயே இருந்துட்டு ஒரு பில்டிங்கை க்ளீன் பண்றதா இருந்தாலும் சரி, பெயிண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, அதெல்லாமே நம்ம கிரவுண்ட்லேயே இருந்துட்டு ஃபுல்லா நீட்டா கவர் பண்ணிடலாம். இப்ப நிறைய டெம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு படிஞ்சு கிடக்குது. நம்ம தமிழ்நாட்டுல கூட எவ்வளவோ சிலை அழுக்கு படிஞ்சிட்டு இருக்கு. அதுல கோவில் சிலையை வந்து நம்ம டைரக்டா ஹியூமன் பீயிங்ஸ் அங்க ஏறவும் கூடாது, ஏறவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுஸ் எல்லாமே நாம டைரக்டா ட்ரோன் டெக்னாலஜி மூலயமா கிளீன் பண்றதா இருந்தா மட்டும்தான் அது எத்திக்ஸ் ஆனது கூட. அதுதான் வந்து கரெக்டான விதம்.